தமிழ்நாடு தான் எல்லா இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டை விட முதன்மையான மாநிலம். நாங்கள் தான் எல்லா விதத்துலையும் நம்பர் 1ல இருக்கோம்னு சொல்றாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே கடன் வாங்கி தான் செய்கிறாங்க, கடன் வாங்கி தான் இவங்க ஒப்பேற்றுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த பிரதர் சொல்கிற வீடியோ நான் முதல்ல பார்த்துட்டேன். இவர் பொதுவான கருத்தை தான் சொல்கிறாரு. ஒரு மாநில அரசு எப்படி இயங்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அவங்க எவ்வளோ கடன் வாங்கலாம், அது அவங்க எந்தளவுக்கு அதில் என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. எத்தனை தடவை தான் இது விளக்கம் சொல்கிறது? சட்டமன்றத்தில் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, கடன் வாங்கிட்டேன்னு சொல்கிறீங்கல்ல. உங்களுக்கு சம்பளம் நான் சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் கேள்வி கேட்குற உங்களுக்கு சம்பளம் ஒரு 20,000 வச்சுக்கோம், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோம். நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபா போட்டு ஒரு பைக் வாங்குறீங்க. எனக்கு ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் இதுன்னு வாங்குறீங்க. 15,000 ரூபா சம்பளம் வாங்குறேன். நீ எதுக்கு 2 லட்ச ரூபா பைக் வாங்குறோம்? உங்களை யாராவது கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுங்கள்? அது எனக்கு என்னால் அடைக்க முடியும்டா, இஎம்ஐ கட்ட முடியும்டா, எனக்கு இந்த பைக் தேவைப்படுறா, இந்த பைக் இருந்தால் நான் வேலைக்கு போக முடியும்னு சொல்லுவீங்களா? அப்போ ஒரு பைக் வாங்குறவங்களுக்கே சிபில் ஸ்கோர் இவ்வளோ இருக்கணும், இவ்வளோ இன்கம் இருக்கணும், சேலரி ஸ்லிப் இவ்வளோ இருக்கணும், இவ்வளோ ப்ரொசீஜர் வச்சுருக்காங்களா? அந்த மாதிரி ஒரு மாநில அரசு கடன் வாங்குறதுக்கும் ஒன்றிய அரசு நிதி அமைச்சகமும் ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சிருக்கு. ஒரு மாநிலத்தோட ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராஜெக்ட், அதாவது இந்த மாநிலத்தோட உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோ, இங்கேருந்து ஏற்றுமதி செய்கிறது எவ்வளோ, இறக்குமதி செய்கிறது எவ்வளோ, தனிநபர் வருமானம் எவ்வளோ, இப்படி எல்லா ஸ்கேலையும் அளவு எடுத்து இத்தனை பர்சன்ட்டுக்குள்ள நீங்கள் கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு அளவை சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்கு. அந்த அளவு எவ்வளோனா 27%. எக்ஸாக்ட் நம்பர் தெரியல, ஒரு அப்ராக்சிமேட்டாக 27% மேலே தமிழ்நாடு கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுது. தமிழ்நாடு வாங்கியிருக்க பர்சன்ட் எவ்வளோ தெரியுமா? 25% தான். 25% தான். அந்த ஒன்றிய அரசு கொடுத்த அளவை விட 2% கம்மியான அளவு தான் தமிழ்நாட்டோட கடன் இருக்கு. புரியுதுங்களா? தமிழ்நாடு ஒன்றும் எக்ஸஸாலாம் கடன் வாங்கிடல. நம்மளால அடைக்க முடியும். ஒரு 15,000 சம்பளம் வாங்குற 2 வீலர் வாங்கினா எப்படி இஎம்ஐ அடைக்க முடியும் நம்பிக்கை வாங்குறானோ, அதே மாதிரி தமிழ்நாடோட உற்பத்திக்கு, தமிழ்நாடோட ஜிடிபிக்கு இந்த கடனை அடைக்க முடியும். இங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இங்க இருக்க வளர்ச்சி அப்படி இருக்குன்றனால தான் இவ்வளவு கடன் வாங்க முடியுது. இல்லைன்னா நீங்க நினைச்ச மாதிரிலாம் போய் கடன் வாங்கிட முடியாது. ஒரு மாநில அரசு போது ஒன்றிய அரசோட அனுமதியோட தான் கடன் வாங்க முடியும். இப்ப நாங்க வாங்கின கடனுக்காவது எங்கள்கிட்ட ஸ்கீம் சொல்ல முடியும். நாங்க தமிழ் புதகம் கொடுத்தோம், புதுமை பெண் கொடுத்தோம், உரிமை தொகை கொடுத்தோம், பேருந்து பயணம் கொடுத்தோம், பஸ் ஸ்டாண்டு எல்லா மாவட்டத்திலையும் பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கோம், மருத்துவமனை கட்டியிருக்கோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்கோம், படிப்புக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், இவ்வளவு நிதி ஒதுக்கிறோம் எங்களால சொல்ல முடியும். மோடி என்ன சொல்றாரு? கார்பரேட் கடனை தாங்க தள்ளுபடி பண்ணாரு. விஜய் மலை எப்படிங்க ஓடி பண்ணார் நாட்டை விட்டு? மெகுல் சோக்சி எப்படிங்க ஓடி பண்ணார் நாட்டை விட்டு? மோடி வாங்கி அதானி எல்ஐசியோட பணத்தை கொண்டு போய் அதானி குழுமத்தில் எதுக்கு போட்டாரு மோடி? ஆர்பிஐல இந்த 1 லட்சம் கோடி ரூபாய் பணத்தை பேரிடர் நிதி எதுக்கு எடுத்தாரு மோடி? இவ்வளவு தகுதி திட்டம் பண்ணி தான் இந்தியாவோட கடன் 150 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டில் அப்படி எந்த மால் பிராக்டிஸும் நடக்கல. தமிழ்நாட்டில் வாங்கின பணத்துக்கு அவ்வளவு மக்கள் நல திட்டங்களா இப்ப சாட்சியா இருக்கு. கீழடி அருங்காட்சியகம் இங்க நிக்குது, கிண்டியில ஹாஸ்பிட்டல் நிக்குது, ஒவ்வொரு மாவட்டத்திலும் பேருந்து நிலையம் நிக்குது, பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு திருச்சியில கட்டிருக்காங்க, இங்க கிளாம்பாக்கத்துல பேருந்து நிலையம் கட்டிருக்காங்க. என்ன செய்யல திமுக ஆட்சியில? என்ன செய்யல? அவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஞ்சிருக்காங்க. அப்ப செலவு ஆயிருக்குன்னு என்னால சொல்ல முடியும். மோடியால என்ன சொல்ல முடியும்? பட்டேலுக்கு செலவு வச்சாரு, மோடியில இடிஞ்சு விழுந்துருச்சு. மோர்சி பாலம் கட்டினாரு குஜராத்ல, இடிஞ்சு விழுந்துருச்சு. என்ன பண்ணாரு? வந்தே பாரத் ரயில்னு விடுறாங்க, மாடு முட்டி வந்தே பாரத் ரயிலாம் இடிஞ்சு கீழே விழுது. அவ்வளவுதான் அவங்க பண்ண செலவு. அவங்க கடனை வாங்கி மோடி அரசு கார்பரேட்டுக்கு தள்ளுபடி பண்ணிடுச்சே தவிர மக்களுக்கு எதுவுமே செய்யல. ஆனா திமுக அரசு கடன் வாங்கினாலும் மக்களுக்கு நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கு. இதை விட தெளிவா யாராலையும் சொல்ல முடியாது ஒரு மாநில அரசு எப்படி செயல்படணும் அப்படின்னு. வடநாட்டுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். யாருமே நம்ம அங்கே இருக்கிறத பார்க்காம இங்கே பிஜேபி ஆர்எஸும் யூபி நல்லா இருக்குது, அது பயங்கரமாக குஜராத்தில் டெவலப் ஆகிருக்குன்னு இங்கே யாராவது சொல்கிறத கேட்டு நம்ம முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம தமிழ்நாடு தான் சிறந்த மாநிலமாக இருக்குது. போய் வடநாட்டுக்காரனை கேட்டிங்கன்னா தெரியும் தமிழ்நாடு எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குது, எந்த அளவுக்கு மக்களுக்கு இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு செய்கிறாங்க அப்படின்னு. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.